நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஸ்பெஷல் மந்தாக இருக்க போகுது. இதை நான் சும்மா சொல்லலை, நான் உணர்ந்து இந்த காலை வேளையில் ஆண்டோடைய பிரசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் தெளிவாக சில வார்த்தைகளை சொன்னார். அதை நான் இந்த காலை வேளையில் நான் பிரசங்கித்து அதை ஞாயிற்றுக்கிழமை எலாபரேட்டாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். அதனால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணும் கோட்டையுமாயிருப்பார். இந்த யோவேல் புத்தகம் ஒரு பழைய ஏற்பாட்டில் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒன்றாகும். இது ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா யோவேல் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தது இங்கே தான். மூப்பர்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. இந்த புத்தகம் ஒரு 3 காரியங்களை கருப்பொருளாய் கொண்டு உள்ளது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்தில் மனம் திரும்புதலை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் திரும்புதலை குறித்தும் ஒரு தெய்வீக தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை சூறையாடி அவர்களை பாதித்து அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்த எல்லா தேசத்திற்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிற ஒரு தெய்வீக தீர்ப்பை கொடுக்கிற ஒரு புத்தகமாய், கடைசி 3வது ஒரு மறுசீரமைப்பு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு புத்தகமாய், ஒரு மையமாய் கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் யோவேல் புத்தகம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். 3ஆம் அதிகாரம், விசேஷமா 3ஆம் அதிகாரத்தில் அதை தான் நாம் இந்த காலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தியானிக்க போவோம். 3ஆம் அதிகாரத்தில் இந்த புத்தகத்தில் அதையும் 3 பகுதியாக பிரிக்கலாம். 3 பகுதியாக பிடிக்கும்போது இங்கே 2 பகுதியாக பிரிக்கலாம். அப்படின்னு அந்த கருப்பொருள் முதல் பகுதி என்னன்னா, தேசத்தின் மீது ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அது இஸ்ரவேலுக்கு எதிராய் ஒன்று கூடி ஆண்டவர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது இந்த புத்தகத்தில் இஸ்ரவேலின் மறுசீரமைப்பை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை குறித்தும் இந்த புத்தகத்தில் அப்படி முடிகிறது. ஸோ கர்த்தர் சீயோனிலிருந்து அவங்க கெர்ச்சித்து இஸ்ரவேலுக்கு சத்தமிட்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தர் தம் ஜனத்துக்கு அடைக்கலம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணுமான கோட்டையுமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் அது வாசிக்கும் பொழுது, அது கீழ்ப்பகுதியை நான் பார்க்கும் பொழுது, அந்த 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சிறையிருப்பின் காலங்கள் முடிந்து சீர்தூக்கப்படுகிற ஒரு காலத்துக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆமென். இந்த மாதத்துக்கு மிக தெளிவாய் ஒன்றை நான் சொல்ல முடியும். சிறையிருப்பின் காலங்கள் முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. முதல் வசனம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறு இருப்பை நான் என்ன பண்ணுவேன்? திருப்பும் நாட்களில் அக்காலத்திலும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு காலம், இந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரவேல் யூதாவாயும் எருசலேமாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பை திருப்புவேன் என்ன அர்த்தம்? முன்னிருந்த நிலைமைக்கு நான் உங்களை என்னை திரும்பவும் கொண்டு வருவேன். முந்தியிருந்த ஒரு நிலைமை, சில காரியங்களை நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். முந்தி நம்ம சுவாதீனமாய் சுதந்திரமாய் சில காரியங்கள்ல ஆவிக்குரிய காரியங்களை விடுதலையோடு கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆனால் நாளடைவில் நம்மளை அறியாமையே சில சிறையிருப்புக்குள்ள நம்ம கடந்து போய்விட்டோம். நம்மளை அறியாமையே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இழந்து போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற அந்த ஏப்ரல் மாதத்தில், this month God tells that God is going to restore. அது எப்படின்னா, சிறையிருப்பை என்ன பண்ண போகிறார்? திருப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சிறையிருப்பை திருப்ப போகிறார். அந்த 17ஆம் வசனத்திலையும் அந்த சிறையிருப்பை திருப்புறது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க.
வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தம் இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது, இனி அந்நியர்கள் கடந்து போவது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பாபிலோன்கள், அசிரியர்கள், எகிப்து மக்கள், ரோமா மக்கள் இனி நம்மை கடந்து போவதில்லை. கடந்து போறதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புல்டோசர் ஏத்திட்டு போற மாதிரி சில காரியங்கள் நம் வாழ்க்கையில சாத்தான் அழித்தான், காரியங்களை எல்லாம் சீர்குலைத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அவன் உங்களை மேற்கொள்வது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I mean, he will not pass through hereafter. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், இனி அந்நியன் உங்களை கடந்து போவதில்லை. ஆமென். அதனால இந்த மாசத்துல நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை ஃபாதர் பேசுவார், அந்நியனை துரத்துகிற ஒரு பாஷை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். இந்த மாதம் அந்நியனை துரத்துற மாதம் மட்டுமல்ல, ஒரு காலம். ஆமேன். அந்நியனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காலம். ஆமேன். ஃபியூச்சர்ல it will not happen again. எதிர்காலத்தில் திருப்பி அந்த காரியம் நடப்பதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அந்த காரியம் உங்களுக்கு தான் புரியும். எதிர்காலத்தில் மீண்டும் அந்த காரியம், அந்த பலவீனம், அந்த அடிமைத்தனம், அதாவது உங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம், அது ஒரு சுகவீனமாக இருக்கலாம், இல்லை அது பொருளாதார காரியமாக இருக்கலாம், உங்களுக்கு தனி ரகசியமான சில அந்தரங்க பாவங்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் மைட் பி, ஐ டெல் யூ திஸ் மார்னிங், இந்த கால வேளை சொல்கிறேன். ஐ மீன், பைபிளில் ஒரு அழகான வசனம், இனி விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவது இல்லை. கைகளை தட்டுங்க. ஐ பிலீவ். ஆமென். இந்த மாதம் சத்துருக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதம், அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதம். ஹல்லேலூயா. சிறையுறுப்பு திருப்புகிற காலம். அங்க பார்க்கிறோம், சங்கார தூதன் கடந்து போனான். ஆமென். நான் சொல்றேன், இனிமேல் கடந்து போனான். ஆமென். நான் சொல்றேன், இனிமேல் சங்கார தூதன் கடந்து போக முடியாது. ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்துல ஆமென் ஒரு சிறையிருப்பை திருப்புகிற மாதம் மாத்திரமல்ல, சாத்தானுங்களுக்கு எல்லாம், பலவீனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாதம். பக்கத்தில் பார்த்து முற்றுப்புள்ளி. ஏன் பக்கத்தில் பார்த்து சொல்றேன்னா, அது உங்களுக்குள்ள அப்படியே ரெஜிஸ்டர் ஆகணும். ஐ மீன், சில எல்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்றோம், சில சென்டென்ஸ் அப்படியே உங்க லைஃப்ல அப்படியே பிரிண்ட் ஆயிரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மீண்டும் தலை தூக்க போறது கிடையாது. மீண்டும் அந்த பிரச்சனை தலை தூக்க முடியாது. மீண்டும் அந்த குழப்பங்கள் தலை தூக்க முடியாது. ஆமென். மீண்டும் ஒருபோதும் ஆண்டவர் நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னது. ஆமென். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஸோ மீதியான காரியங்களை பிற்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எல்லாத்தையும் விவரித்து நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 126, சங்கீதம் 126 சிறையிருப்பை திருப்புகிற மாதம் என்று சொன்ன உடனே எனக்கு மைண்ட்ல வந்த சாப்டர் இல்லாமா? ஆமென். இதை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, சரியா? எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். அந்த 4வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்துருவோமா? கர்த்தாவே, தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். தெற்கத்து வெள்ளம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு, ஆனா தெற்கத்து வெள்ளம் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு வறட்சியான பகுதி. அது பேர் நெகேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகேவ்.
அதான் தெற்கத்து வெள்ளம். அது நெகேவ். சொல்லுங்க, நெகேவ். அது ஒரு பாலைவனம். இஸ்ரவேல் தேசத்துல அது பயங்கரமான ஒரு வறட்சி. தட் இஸ் த ட்ரையஸ்ட் பிளேஸ், மோஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேஸ், a desert in Israel. ஆண்ட சொல்றாரு, அப்படி வெளியே வா. ஆண்டு இந்த மாதம் அதான் சொல்றாரு, கம் அவுட். சூழ்நிலையை பார்க்காத, சுருங்கி போனதை பார்க்காத. ஆமென். வெடித்து கிளம்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில தர விரும்புகிறார். ஆமென். வெடித்து கிளம்புகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு. அதை சுருங்கின தோலை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணு, இதை பாரு. அதனால் விசுவாச கண்களில் நீங்க பார்க்க ஆரம்பிங்க அந்த ஏப்ரல் மாதத்துல. ஆமென். வித் ஃபெய்த். கையில ஒண்ணுமே கிடையாது, அற்புதத்துக்கு ஒண்ணுமே சாத்தியமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அண்ணாந்து பாரு, கூடாரத்தை விட்டு வெளியே. சூழ்நிலையை பார்க்காத. ஆமென். மனைவி கூடாரத்துக்குள்ள இருக்காது. ஆமென். மனைவி கூடாரன்னு சொல்லக்கூடாது, உங்க கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பைபிள் அந்த வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து, கூடாரத்தை விட்டு வெளியே வா. அது டைம் இல்லை சொல்றதுக்கு. அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் பாருங்க. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, கம் அவுட் ஆஃப் த டென்ட். இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வா. ஆமென். உன் வாழ்க்கையில எதுவும் முடிஞ்சு போகல. ஆமென். உன்னை முடிச்சிடும் நினைச்சவங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது எப்படி அந்த நெகிவ் அந்த வனாந்திரத்தை திருப்புவது போல உங்க சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணுவார், திருப்புவார். ஆமென். God's power will bring sudden complete renewal. திடீர் மாற்றம், முழுமையான புதுப்பித்தலை கொண்டு வரும். சொல்லுங்க, இந்த மாதம் புதுப்பித்தல். புதுப்பித்தல்னா ரினியூவல். அதனாலதான் இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ஏதோ சும்மா நம்ம பண்ணல. 21 நாள் ஃபாஸ்டிங் உங்களை என்ன பண்ணுது, உங்களை புதுப்பிக்கிறது. ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா உங்களை புதுப்பிக்கிறது. அதனால இந்த 21 days don't take it lightly. தேவ ஊழியக்காரருக்கு சொன்னாரு, அந்த ஸ்பாட்ல இருந்தாதான் என்ன பண்ணும், ஒரு தெய்வீக என்கவுண்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெத்தேலுக்கு போன இடத்துல அவன் சும்மா பெத்தேல் தெரியாது, அங்கே போய் தலகாணிக்கு கல்லை வச்சான். அந்த கல் பலிபீடத்தில், அவன் ஆபிரகாம் பலிபீடத்தில் யூஸ் பண்ண அந்த கல் என்று சொல்றாங்க. அதே இடத்துல தான் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான்னு. பலிபீடம் தகர்க்கப்பட்ட பலிபீடம், அது கல்கள் கிடக்குது, அதை எடுத்து தலையில வச்சான். அதே இது வேற இடத்துல படுத்திருந்தானா வானம் திறந்திருக்காது. அந்த ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம சர்ச்சா ஆண்டர் ஏதோ ஒரு சேனல் ஆண்டர் உருவாக்கி ஒரு அற்புதமான ஒரு ரெனியூவலுக்கு கர்த்தர் நடத்துகிறார், ஒரு ரிவைவலுக்கு நடத்துகிறார். ஆனால் அதில் யார் யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் கேட் ஆஃப் ஹெவனில் இருக்கிறேன், அதனால சர்ச்சுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு ஜாயின். அந்த தேவ மனுஷன் சொன்னார் தீர்க்கதரிசி, கோ வித் த ஃப்ளோ. சபை எப்படி போதோ, பரிசுத்த ஆவியான சபை எப்படி இழுத்துட்டு போறாரோ அந்த நதியில சேர்ந்துக்கோங்க. பக்கத்தில் நதியில சேர்ந்துக்கோங்க. இந்த 21 நாள் ஃபாஸ்டிங்ல சில பேர் நதியில சேர்ந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் நதியில சேரல, நதியில சில பேர் சேர மாட்டாங்க. அதையும் சொல்லிடுறேன். இன்னும் அவங்கள மட்டும் ஆண்டவர் இப்படி கொண்டு போயிட்டாரு. அவங்க நதியில சேர்ந்துட்டாங்க. they went with the flow. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துக்கு அவங்க விட்டு கொடுத்து. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஆமென். ரெஃப்ரெஷ் பண்ண போகிறார். சில காரியங்கள் தான் சொப்பனமா, இது நிஜமா. பக்கத்தில் பார்த்து ஏப்ரல் மாதத்தில் அப்படி இருக்க போகுது. இது சொப்பனமா, இது நிஜமா. உங்களே கிள்ளி பார்த்துக்க போறீங்க. உண்மையாக தான் இருக்கிறேன் நான். இது என்னது நடக்குது, இப்படி நடக்குது. வாழ்நாளில் தான் இப்படி நடந்ததே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வாழ்நாளில் தான் நான் ஃபாஸ்டிங்கே 3 நாள் இருந்தது கிடையாது. வாழ்நாளில் இவ்வளோ காணிக்க போட்டதே கிடையாது. வாழ்நாளெல்லாம் நான் பைபிள் இவ்வளோ வாசித்ததே கிடையாது. வாழ்நாளெல்லாம் நான் 1 மணி நேரம் ஜெபிச்சதே கிடையாது. அப்படி புதிய அனுபவங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். வெடித்து கிளம்ப போகிறது.
ஆமென், ஜீவன் வெடித்து கிளம்ப போகிறது. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லா வாழ்க்கையில எல்லா சிறையிருப்பு காரணம் நம்மளுடைய தவறான தீர்மானங்கள், நம்மளுடைய தவறான ஆமென் பாதைகள், நம்மளுடைய பழைய காரியங்கள். ஆனா ஒன்று சொல்றேன், காரில் வரும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அதை மட்டும் நான் சொல்லி, சீசன் மாறுது. சீசன் மாறுவதை இந்த ஏப்ரல் மாதத்துல, நம்ம போன மாசத்துல சொல்றோம் சீசன் மாறுது, சீசன் மாறப்போகுதுன்ட்டு. ஆனா இப்பதான் சீசன் மாறிடுச்சு. ஆமா, ஏப்ரல் வந்துருச்சுல, பக்கத்துல பார்த்து சீசன் மாறிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் சீசன் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அந்த நதியில சேர்ந்தவங்களுக்கு, அந்த ஃப்ளோல சேர்ந்தவங்களுக்கு. ஆமே. ஏன்னா அது சொல்லி பாஸ்டர் சொன்னாரு, இன்னும் மாற மாட்டேதேன்னா அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமே. எத்தனை பேர் ஆண்டவரை நெருக்கிட்டு இருந்தாலும் அந்த விசுவாசத்தோடு தொட்டா பாருங்க, அவளுக்கு தான் அற்புதம் நடந்துச்சு. ஆமே. அதனால ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம் மட்டும் இல்ல, ஆண்டவர் விசுவாசித்து சில காரியங்களை அறிக்கை செய்யணும். ஆமென். ஸோ இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி, நியாயாதிபதிகள் 16:22, நியாயாதிபதிகள் 16:22 அதை மட்டும் வாசிங்க. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கார்ல வேகமா ஓட்டிட்டு வந்த ஆண்டவர் லேட் ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜில் இறங்கும் போது சொன்னார் ஆண்டவர். இதை யோசிக்கவே இல்லை. கார்ல இறங்கும் போது சொல்லு என் ஜனங்கள்கிட்ட சொல்லு, மறுபடியும் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துரோகங்களா இருக்கட்டும், பாருங்க யோவேல் புத்தகத்துல அவங்க வாழ்க்கையில எல்லாம் அவங்க செய்த விளைவுகள்னால் வந்த சிறையிருப்புகள். ஆனா ஆண்டவர் பாருங்க, நல்ல வேலை, ஆண்டவர் அவனுக்கு வல்லமைய எதுல வச்சிருந்தார்? முடியில வச்சிருந்தார். ஏன்னா யோசித்து பாருங்க, அவர் கையில வல்லமையை வச்சிருந்தாருன்னா கையை வெட்டியிருப்பாங்க, திருப்பி கை வளருமா? ஆண்டவருக்கு தெரியும், சப்போஸ் இவன் தப்பு பண்ணாலும் திருப்பி வளரணும்னா முடிதான். அதனால பக்கத்துல சொல்லுங்க, முடிவு அவர் கையில இருக்கு. நல்ல முடிவு. உங்களுக்கு முடி இருக்குதோ இல்லையோ, நல்ல முடிவு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. எப்ப தொடங்குச்சு? அவன் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே சாரி ஆண்டவரே. ஆமென். அதனால இந்த 21 நாள் உங்க இறக்கைகள் மீண்டும் முளைக்க போகிறது. செட்டைகளை விரிக்கும் காலம் வந்துருச்சு, உயரங்களில் பறக்கும் காலம் வந்துருச்சு. அதை பாடி நம்ம ஆமென். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போயிற்றே, சிறுமைப்பட்ட நாட்கள். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்றது பாட்டை பாடி ஆமென். நியூ growths are coming. புதிய வளர்ச்சிகள் வருகிறது. ஆமென். மறுமலர்ச்சிகள் வருகிறது. refreshment is coming. நான் சொன்னதை நானே போய் வீட்டில் போய் சொல்லி கேட்டு திருப்பி எழுத போறேன். பிகாஸ் நிறைய காரியங்கள் எனக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? we are in the season. பிரைஸ்லின் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, என்னன்னு தெரியல, இந்த கேட் ஆஃப் ஹெவன் வந்த பிறகு என் மெசேஜே மாறுது. காரியங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. எனக்கே என்ன காரியங்கள் நடக்குதுன்னு எனக்கே புரியல. என் மெசேஜே மாறிடுச்சுன்னு நாங்கள் நேற்று நைட் சொன்னாங்க. முந்தி என் மெசேஜ் வேற மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தா என் வேற மாதிரி இருக்கு. என்ன அவங்களே அவங்க மெசேஜை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளோ, இந்த கேட் ஆஃப் ஹெவன் ஃப்ளோவில் சேர்ந்துட்டா இதுதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். எத்தனை பேர் விசுவாசம்? செட்டைகளை விரிக்கிற காலம் வந்துருச்சு. பெட்ஷீட்டை போட்டு மூடுகிற காலம் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் ஆமேன்? பெட்ஷீட்டை போட்டு மூடுகிற காலம் முடிஞ்சிருச்சு. 3:45 4 மணி 5 மணிக்கு தான் பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு ஆமேன் ஜெபிக்கிற காலங்கள் வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் துதிப்பாங்க, வீட்டில் தான் பாட்டே பாட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை திறப்பாங்க. வீட்டில் பைபிள் எங்க இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தேடுவாங்க. மனைவிட்ட கேட்பாங்க, எங்க இருக்கு என்னைய மாதிரி சாவி எங்க இருக்குன்னு கேட்டேன். கடைசி பாவம் தூங்கிடுவோம், எழுப்பி விட்டு கண்டே பிடிக்க முடியல சாவியை. அவன் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கக்கூடாது.
ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் cannot join with the flow. ஆமென். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த ஃப்ளோல இருக்கணும். சண்டே ஓவர் ஃப்ளோல இருக்கணும். எத்தனை பேர் பக்கத்தில் பார்த்து மண்டே டு சாட்டர்டே ஃப்ளோ, சண்டே ஓவர் ஃப்ளோ. ஆமென். நம்ம எல்லாம் அந்த தெக்கத்து அந்த என்னது வெள்ளம் அது போல. ஆமென். வெள்ளம் இருந்துட்டே இருக்கு, வெடிப்பு இருக்கக்கூடாது, வெள்ளம் இருந்துட்டே இருக்கணும். எதை பேர் ஆமென் ட்ரைனஸ்க்கு விட்டுறாதீங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டான்னு போய் பெசிட்ட போட்டு தூங்கிறாதீங்க. Go with the flow. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் பாட்டு பாடும் போதே யூ ஷுட் ஓவர்ஃப்ளோ. சில டைம் நான் சின்ன பையன் நான் பார்த்துருக்கேங்க. சில பக்கத்தில் பார்த்தா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான், நம்மளுக்கு பார்த்தா கண்ணீரே வராது. என்னடா இயேசு இவரை தொடுறாரு, நம்மளை தொட மாட்டாரு. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க தான் ஃப்ளோ பண்ணிட்டு இருந்தவங்க. அந்த மண்டே டு சாட்டர்டே ஃப்ளோ பண்ணதுனால வந்தவொடனே ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. ஆனால் சில பேருக்கு பம்ப் அடித்தாலும் 5 பாட்டு பாடின பிறகு தான் சில பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஊற்று வரும். நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பாட்டிலே டேக் ஆஃப் ஆயிடணும். பக்கத்தில் பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் பாட்டிலே போயிடணும். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே ரன்வேல ஓடிட்டு இருக்கணும். சில பேர் இங்கே வந்தா ஓடுவான், அப்படியே ஓடிட்டு இருப்பான், பாட்டு முடிஞ்சு போயிடும். டேக் ஆஃப் ஆற மாதிரி இருக்கும். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். இல்ல, ஆமென். we are going to overflow. ஆமென். நிரம்பி வழிகிற இந்த ஏப்ரல் மாதம், ஆமென், something great is coming. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி, என்ன சீசனுக்குள்ள போறோம்னா பாலும் தேனும் ஓடுகிற சீசனுக்குள்ள போறோம். அதை ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஐ பிலீவ் தீர்க்கதரிசியும் சொன்னார் நினைக்கிறேன். ஆமென். we are going to see அதை திருப்பி கேட்கணும். ஆமென். இந்த மாதம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. அது எப்படி போட்டுருக்கோம்? ஓவர்ஃப்ளோயிங் மில்க் அண்ட் ஹனி. பக்கத்தில் பார்த்துங்க. சீரியஸா ரியலா சொல்றேன், ஓவர்ஃப்ளோயிங் தான். பற்றாக்குறைக்கு இடமே கிடையாது. ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படி ஒரு அன்பரும் காரியங்களை செய்ய போறார். பாடுமா? சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். விசுவாசம். இது சட்டைகளை விரிக்கும், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்னோடு இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே உயரமே. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் இருப்பதால் உயரங்களை நடந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் இருப்பதால் உயரங்களை பறந்திடுவே. நல்ல ரெக்கை விரிச்சு மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, பாலும் தேனும் ஓடும் தேசம் வந்து விட்டது. சொல்லுங்க. மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, பாலும் தேனும் ஓடும் தேசம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் இருப்பதால் உயரங்களை பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களை பறந்திடுவே. மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே
பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம பறக்கிறோம், தாழ்வா பறந்துட்டு இருந்தோம், அடுத்த மண்டலத்துக்கு போகிறோம். எப்ப பறப்போம்? கர்த்தருக்கு காத்திருப்போம். அதனால இந்த 21 days wait upon the Lord. கர்த்தரிடத்தில் காத்திருங்க. அப்ப புது பலன், ஒரு நியூ ஸ்ட்ரென்த். அந்த நியூ ஸ்ட்ரென்த் will take you to new heights. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு புதிய ஹைட்டுக்கு பறக்க முடியாது. நீங்க பறக்கலன்னு நான் சொல்லல, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா தாழ்வா பறந்துட்டு இருக்கிறீங்க. இருக்கிற ஸ்ட்ரென்த் அளவு பறக்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புது ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் புது எல்லைக்கு நம்ம போக முடியும், புதிய அனுபவங்களுக்குள்ள நம்ம போக முடியும். நல்ல பக்கத்தை சொல்லுங்க, பழைய ஸ்ட்ரென்த்தை வச்சு புதிய உயரத்துக்கு பறக்க முடியாது. ஆமென். நல்ல இந்த வருஷம், சாரி இந்த மாசம், இதுவரை செய்யாத காரியங்களை செய்ய ஆரம்பம். புது காரியங்கள் முளைக்கட்டும் உங்க வாழ்க்கையில, புது காரியங்கள் உங்க வாழ்க்கையில துளிர்க்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதத்துல ஆமென், சாத்தானை முட்டாளாக்குற ஒரு மாதம். ஆமென். ஏப்ரல் ஃபூல்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், சாத்தானை முட்டாளாக்குற, சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற, சொல்லுங்க வாயை திறந்து, சாத்தானை முட்டாளாக்குற, சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாதமாய் பிரகடனப்படுத்துகிறோம் சுவாமி. கைகளை வைத்து we declare in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல சத்துருவின் கையெழுத்துக்கள் எல்லாம் குலைக்கப்படுகிற ஒரு மாதமா, எல்லா அக்யூசியேஷன் மாறுகிற ஒரு மாதமாக, உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதனால் நீதிமான் மேல் பழி சுமராது, நீதிமான் மேல் பழி சுமராது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா சொல்லப்பட்ட பழிகள், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகள், அது எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்துல இந்த மாசம் அது கேன்சல் இன் ஜீசஸ் நேம். உங்க பழைய நேமினால் உங்களை அழைக்க மாட்டார்கள். இந்த மாதம் நான் சொல்ற மாதிரி உங்க பேரே ஒரு திருத்தம் உண்டாக போகிறது, பேர்லயே ஒரு திருப்பம் உண்டாக போகிறது. ஆமென். உங்க பேருக்கு தகுந்தாப்புல உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பேருக்கு தகுந்தாப்புல இருக்க போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்க பேருக்குல அந்த பேர்ல ஒரு திருத்தத்தை நீர் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினீர், சாராவை சாராளாய் மாற்றினீர், மறுசீரமைப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த எல்லாம் செத்து போன காரியங்களை நீ ரெஃப்ரெஷ் பண்ணி புதுப்பிச்சீங்க. This month is a month of renewal. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா சொல்றேன். எப்ப ரினியூவல் நடக்கும்னா, பிரசன்ஸ்ல உட்கார்ந்தாதான் ரினியூவல் நடக்கும். ஆமென். பிரசன்ஸ்ல உட்கார்ந்தாதான் ரினியூவல் நடக்கும். இல்லாட்டி அது பாருங்க, அந்த கழுகுகள் திருப்பி உயரத்துக்கு போகணும்னா போய் 40 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு தீர்மானம் எடுக்கணும். அடுத்த 40 வருஷம் வாழணும், உயரத்துக்கு போகணும்னா உட்கார்ந்து இருக்குமா? ரெக்கையெல்லாம் அதுவே பிச்சு போதுமா? அதனால இந்த மாசத்துல சில வேதனை இல்ல காரியங்கள், அது சில காரியங்கள் உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறது பிச்சு எடுக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில வலிக்கும் அந்த காரியங்கள், பட் இட்ஸ் a good pain, it's a good pain. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு க்ளோரி வரப்போகுது. ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை பிச்சு எடுத்துருங்க. இந்த ஆரம்பத்தில் இந்த முதல் ஆமென் 21 டேஸ்ல தேவையில்லாத காரியங்களை பிச்சு, ஏன்னா அப்பதான் புது ரெக்கம் முளைக்கும். ஆமென். ரினியூவல் பார்த்தீங்கன்னா அந்த பீக்னா அதோடைய என்ன சொல்றது, அதோடைய அழகு அந்த அழகை பார்த்தோன்னா கற்பார்ல அடிச்சு உடைக்குமா? எப்படி வேதனையா இருக்கும். அதனால ஆண்டவரே சொல்லுங்க, ஏசாயா தீர்க்கதரிசிமா அந்த வாயை ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இந்த நாவை சுத்திக்கிறீங்கப்பா, இந்த நாவை சுத்திக்கிறீங்கப்பா. ஆமென். நான் சொல்றேன், உங்க நாவை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்த போகிறார். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. ஜீவன் நதிகள் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. Hallelujah. Break everything that is old in your life. Amen. நம்ம old is gold ன்னு சொல்லாதீங்க. சில காரியங்களை உடைத்து விட வேண்டியிருக்கிறது. ஆமென். மோசே சொல்றாரு, எல்லாருடைய கோலையும் கொண்டு வந்து பிரசனத்துல வைங்கன்ட்டு. பாத்தீங்கன்னா ஆரோனுடைய கோல் ரினியூவல் ஆச்சு.
வெடித்து கிளம்பினது, அந்த புதுப்பித்தது. அதனால இந்த மாசத்துல surely I tell you, I mean, new things are bursting out. புதிய காரியங்கள் வெடித்து கிளம்புகிறது. நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய, விசேஷமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் வாழ்க்கையில வெடித்து கிளம்புகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் சத்துருடைய he will not overpower you. சத்ரு அவன் மேல் என்ன பண்ணுவதில்லை, ஆமென், மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நடக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்னத்துல உட்காரணும். அந்த ஃப்ளோல நம்ம சேர்ந்துக்கணும். அந்த நதியில நம்ம சேர்ந்துக்கணும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். விசேஷமா ஏப்ரல் மாதத்துல எங்களை கூட்டி சேர்த்தீங்களே, இந்த வார்த்தையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. அந்த ஏப்ரல் மாதம் சத்துருக்கு முற்றுப்புள்ளி வைத்த மாதம். அதுக்காக நாங்க சத்துருவை முட்டாளாக்குற ஒரு மாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.